கொண்டாடுறாங்க. எப்போதும் எல்லாவற்றையும் யாரோ சில மனிதர்கள் தீர்த்து விட முடியாது. சாதி இல்லை என்றால் ஆணவ கொலைகள் நடக்காது. எனக்கு வந்து ஒரு கேள்வி இல்லை சார், எனக்கு ஒரு விண்ணப்பம் ரிக்வஸ்ட். ஸோ நான் என்னோட பிள்ளைக்கு வந்து எனக்கு கம்யூனிட்டி சொல்லித்தருவேன் வீட்டில். அப்புறம் பார்க்குற இடத்துல கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி சொல்லி தருவேன். பட் என்னோட வந்து என்னன்னா எவ்வளோ பேருக்கு நம்மளால சொல்லி தர முடியும், எவ்வளோ பேருக்கு உங்களால் சொல்லி தர முடியும். ஏன்னா இப்போ இருக்கவங்க ரொம்ப லக்கி, ஏன்னா இந்த செஷன் அவங்க கவனிச்சுருக்கு. பட் எவ்வளோ பேர் மிஸ் பண்ணிருக்காங்க செஷனை. இந்த இன்னும் ஏன் உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாடு கல்வித்துறையில் நீங்கள் ஆலோசகராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை, சயின்ஸ் படிக்கிறத விட, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறத விட, மேத்ஸ் படிக்கிறத விட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சமூக நீதி படிச்சா இங்க உட்கார்ந்த பையன்களுமே நல்லா கை தட்டி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அறிவியலை படிச்சாங்க, கணிதத்தை படிச்சாங்க, பட் சமூக நீதியை படிக்காததால இப்ப சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்க முடியாம கை தட்டல. அதனால இந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஏன் நம்மளால சமூக நீதியை ஒரு பாடமா நம்ம கொண்டு வர முடியாதா சார்? கொண்டு வர முடியுமா? நன்றி. அதாவது நான் முதலில் இந்த வினாவுக்கு விடை சொல்வதற்கு முன்னால் ஒரு நன்றியை பதிவு செய்ய வேண்டும். நான் எதிர்பார்க்கவில்லை. நான் பிரவீன்ட்டு என்ன சொன்னேன்னா, முடிந்த வரைக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கட்டும். எதற்காக என்றால் கூடுதல் எண்ணிக்கையில் கடைசியாக இருக்கிறவங்க கவனிக்க மாட்டாங்க. பல கல்லூரிகளில் கவனிக்க மாட்டார்கள். எனக்கு வியப்பாக இருக்கிறது. 40 நிமிட உரையை அப்படியே கவனித்த உங்களுக்கு என் முதல் தலை தாழ்ந்த வணக்கமும். இதுவும் பாராட்டுவதற்காக அல்ல, நான் உணர்ந்ததை பதிவு செய்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பாடநூல் நிறுவனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அதை பதிவு செய்யக்கூடாதா என்று ஒரு பேராசிரியர் கேட்டார். ஒரு திருத்தம், நான் பாடநூல் குழுவில் பாடநூல் வெளியீட்டு பிரிவு குழுவில் தான் இருக்கிறேன். பாடத்திட்டத்தை முடிவு செய்கிற குழு இல்லை. பாடநூல் வெளியீட்டு திட்டம், பொதுவான நூல்கள் வெளியீட்டு குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கு தலைவராக இருக்கிறேன். பாடமாக வைக்கக்கூடாதா? கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஆனால் பாடமாக வைத்தால் மாணவர்கள் படிக்க மாட்டார்களோன்னு பயம் இருக்கு. ஏன்னா எப்போதுமே பாடங்கள்னா தான் நமக்கு இது பாடப்புத்தகமாக வச்சுட்டா அதன் மீது ஒரு அவர்ஷன் சொல்கிறோம்ல, வெறுப்பு. ஆனால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த உண்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூக நீதி புரியவில்லை என்றால் அறிவியல், தொழில்நுட்பம் எது புரிந்தும் பயனில்லை. எனவே அது கண்டிப்பாக மாணவர்களுக்கு போக வேண்டும். இங்கேயும் ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் நான் போயிருந்த போது மாணவர்கள் ஜெர்மானிய மாணவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு புதிதாக இருந்தது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? MBBS, இவங்க BE. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஜெர்மனியின் வரலாற்றை துல்லியமாக சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லாம் வரலாறு தனியாக படிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர்கள் சொன்ன விடை, அப்படி இல்லைங்க, நாங்கள் மருத்துவம், பொறியியல், சட்டம் எதை படித்தாலும் எங்கள் நாட்டின் வரலாற்றையும் இலக்கியத்தையும் படிக்காமல் எதையும் படிக்கவும் பட்டம் பெறவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த மண்ணின் வரலாறு தெரியாமல் இந்த மண்ணில் வேறு எல்லாம் படிக்கணும். வெறும் இலக்கியம் மட்டும், வெறும் வரலாறு மட்டும் படித்து கொண்டிருந்தால் போதாது. ஆனால் மற்றவைகளெல்லாம் படிக்கும்போது அவற்றையும் படிக்க வேண்டும். நண்பர் கேட்குற போது சொன்னார், எவ்வளவு பேர் இதெல்லாம் கேட்பாங்கன்னு. சிரமம்தான். எப்போதும் நான் இங்கே வந்து ஒரு திரைப்பட பாட்டு பாடினா நீங்களும் சேர்ந்து என்னோட நடனமே ஆடுவீங்க. எளிது எந்த ஒன்றும். எப்போதும் மூளை லேசானவைகளைத்தான் விரும்பும். இயற்கை. நீங்கள் கேட்டு பாருங்கள், மூளையை படிக்கலாமா டிவி பார்க்கலாமான்னு உங்கள் மூளையை கேட்டு பாருங்கள். டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். டிவி பார்க்கலாமா கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு கேட்பேன். தூங்கலாம்டா, எதுக்குடா உடம்பு போட்டு. மூளையும் உடம்பும் லேசான காரியங்களை விரும்பும். உங்கள் உடம்பையும் மூளையையும் நீங்கள் இயக்குங்கள், அவை உங்களை இயக்குமானால் தோற்று போவீர்கள். எனவே கேட்டும் படித்தும் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் யார் ஒருவரும் சொல்லிவிட முடியாது. காரணம், எனக்கும் எல்லாம் தெரியாது. நான் தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எண்ணி பாருங்கள். நான் பெரியாரின் பிள்ளை என்பதால் சொல்லுகிறேன். நான் சொன்னது சரிதானா என்று எண்ணி பாருங்கள். சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் ஐயா, என் பெயர் மோனிகா லெனின்.
ஒரு சிறிய கேள்விதான். இன்றைய நாள்ல அம்பேத்கர் அவர்களும் இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்களும் உயிருடன் இருந்திருந்தா இப்ப இருக்க சமுதாயத்தை பற்றியும் அரசியல் பற்றியும் என்ன கருத்து கொண்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது சின்ன கேள்வி அம்மா. அம்பேத்கரும் பெரியாரும் உயிரோடு இருந்தால் இந்த சமூகத்தில் எப்படி இருப்பாங்கங்கிறது ரொம்ப பெரிய கேள்விமா. ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இப்போது அவர்கள் இருந்தாலும் அவர்களும் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். எப்போதும் எல்லாவற்றையும் யாரோ சில மனிதர்கள் தீர்த்து விட முடியாது. அடிமைத்தனம் எப்படி காலகாலமாக தொடர்கிறதோ அதை எதிரான போராட்டங்களும் காலந்தோறும் தொடரும். பெரியாரும் அம்பேத்கரும் வரவில்லை என்றால் அந்த இடத்துக்கு வேறு இரு சிந்தனையாளர்கள் வந்திருப்பார்கள், வேறு இரு சமூக புரட்சியாளர்கள் வந்திருப்பார்கள். ஒன்றை நம்புங்கள், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பதுதான் அறிவியல். வெற்றிடத்தை காற்று நிரப்பும். அது வெற்றிடமாக ஒரு நாளும் இருக்காது. அம்பேத்கரும் பெரியாரும் இருந்திருந்தால் இன்னும் பல அறிவு சார்ந்த செய்திகளை நமக்கு தந்திருப்பார்கள். ஆனால் இயற்கை யாரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அனுமதிப்பதில்லை. மறுபடியும் அம்பேத்கரும் பெரியாரும் வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். அம்பேத்கராய் பெரியாராய் இந்த அரங்கில் இருக்கிற எல்லோரும் எழுந்தால் மாற்றம். வணக்கம் ஐயா, என் பெயர் பிரார்த்தனா. என்னுடையது சிறிய கேள்வி. சாதி இல்லை என்றால் என்ன நடக்கும் ஐயா? இந்த அரங்கத்துல சின்ன சின்ன கேள்விகள் தான் எனக்கு பயமா இருக்கு. சாதி இல்லை என்றால் என்ன நடக்கும்? சாதி இல்லை என்றால் ஆணவ கொலைகள் நடக்காது. சாதி இல்லை என்றால் மனிதனை மனிதன் இழிவுபடுத்துகிற அவலம் நடக்காது. சாதி இல்லை என்றால் தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் எவனுக்குள்ளும் எழாது. சாதி இல்லை என்றால் இந்த தொழிலை இவன்தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் வராது. எப்படி நான் கனடாவிலும் அமெரிக்காவிலும் சொன்னேனோ அப்படி முடிதிருத்துவதற்கு கல்லூரிகள் வரும். அதற்கு பிறப்பு அடையாளமாய் இருக்காது. வணக்கம். ஏன் பெரியாரை கொண்டாடுறீங்க? ஏன் பெரியாரை கொண்டாடக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் ஏன் கொண்டாட வேண்டும்னு நான் சொல்லிடுவேன். ஒருத்தர் சொல்றார், நான் இப்போ அண்மையில் கூட அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். இது பெரியார் மண்ணெல்லாம் இல்லை, இது பெரியாரே ஒரு மண்ணுன்னு ஒருத்தர் சொன்னார். அதுபடி சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். பெரியார் ஒரு மண் தான். அதனால் தான் அந்த மண்ணில் இருந்து ஆயிரம் ஆயிரம் அறிவு செடிகள் இந்த நாட்டில் விளைந்திருக்கின்றன என்று நான் சொன்னேன். பெரியாரை ஏன் கொண்டாட வேண்டும்? இரண்டே இரண்டு செய்திகள் போதும். அவருடைய அடிப்படையான வேலை இரண்டு தான். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று பாலின சமத்துவம். இது இரண்டு தான் பெரியார். சாதி கூடாது, பெண்ணும் ஆணும் சமம். இந்த இரண்டையும் நாம் நெஞ்சில் உள்வாங்கிக் கொண்டால் பெரியாரை கொண்டாடாமல் வேறு யாரை கொண்டாடுது? பெரியாரை கொண்டாடியே தீர வேண்டும். ரொம்ப அடிப்படையாக உங்களுக்கு படிச்சிருக்கீங்க. ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் பெண்ணா ஆனான்னு கூட தெரியாதுன்னு சொன்னேன். ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் நாடகத்திலேருந்து ஒரு காட்சியை சொல்லுகிறேன். ஹேம்லெட் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆனால் போதுமான அளவுக்கு செயல்படாது. அதுதான் அந்த பாத்திர படைப்பு. ஒரு முறை அவன் ஒரு இடுகாட்டிற்கு பக்கம், ஒரு புதைகுழிகளுக்கு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறான். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவன் ஒரு பிணத்தை புதைப்பதற்காக குழி தோண்டுகிறான். ஹேம்லெட் அவனை பார்த்து கேட்கிறான், என்ன நினைவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும்? ஹேம்லெட் பெரிய அறிவாளி, அவன் சாதாரணமாக புதைகுழியில் வேலை செய்கிறவன். இங்கே யார் வரப்போகிறார்கள்? இஸ் இட் மேன் ஆர் உமன் என்று கேட்கிறான். வரப்போவது பெண்ணா ஆணா? அவன் பதில் சொல்கிறான், நன், இருவரும் இல்லை. இவன் திரும்ப கேள்வி கேட்கிறான். தென் நீங்கள் அந்த நாடகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். மேன் ஆர் உமன், நன். தென் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லைன்னா பிறகு அவன் பதில் சொல்லுவான், ஒன் தட் வாஸ் உமன். நான் வாழும்போது பெண்ணுன்னு பேரா, செத்ததுக்கு அப்புறம் என்னடா பெண்ணுன்னா? செத்ததற்கு பிறகு எல்லோருக்கும் ஒரே பேர் தான், பிணம் தான். ஒன் தட் வாஸ் உமன்னு சொன்னான், வாழும்போது பெண் என்று பெயர். இப்போது யார் பெரிய சிந்தனையாளன் என்று ஷேக்ஸ்பியர் நம்மை யோசிக்க வைக்கிறார். அவ்வளவு படித்த ஹேம்லெட்டை ஒற்றை வரி விடையால் பதில் சொல்லி அவனுக்கு இல்லாத ஒரு சிந்தனையை உருவாக்கிய புதைகுழி தோண்டுகிற இவன்தான் மிகப்பெரிய அறிவாளி என்று ஷேக்ஸ்பியர் சொன்னான்.
பெண்ணும் ஆணும் இல்லை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. நம் தகுதி, நம் படிப்பு, நம் திறன் நம்மை மேலே கொண்டு வரும். அதை நோக்கி மற்றவர்கள் முன்னேற வேண்டுமே தவிர சாதியால் மேலே வரலாம் என்று கருதுவதோ, சாதியால் தான் தாழ்ந்தவன் என்று கருதுவதோ, பெண் என்பதால் தாழ்ந்தவள் என்று கருதுவதோ கூடாத ஒன்று என்பதை நமக்கு உணர்த்தியவர் என்பதால் பெரியாரை, அம்பேத்கரை நாம் கொண்டாட வேண்டும்.